Good morning students, I welcome you all to the science video section. Now we are going to see about 9th standard science subject unit 12 periodic classification of elements part 1 video. Let us see the learning objectives. Known the concept of classification of elements in early days. ஸோ இயர்லி டேஸில் அந்த கிளாஸிஃபிகேஷனை எப்படி கான்செப்ட் பண்ணி எலமெண்ட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இயர்லி டேஸில் இருக்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த போஸ்டுலேட்ஸ் அட்வான்டேஜ் அண்ட் லிமிட்டேஷன் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். பாஸ்டுலேட்ஸ் அண்ட் லிமிட்டேஷன் அதை பற்றி அட்வான்டேஜஸ் அதெல்லாம் பற்றி மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் பேஸ்டு ஆன் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் லேர்ன் அபவுட் த பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இன் த பீரியாடிக் டேபிள். ஸோ ஹைட்ரஜனோட பீரியாடிக் டேபிளில் பொசிஷன் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். நெக்ஸ்ட் ஸ்டடி அபவுட் த பொசிஷன் ஆஃப் rare gases, noble gases in the periodic table. Next, distinguish between the metals and non-metals. Known about metalloids and alloys. இது எல்லாமே இன்னைக்கு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் let us see the concept map. ஒரு கான்செப்ட் மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்ன நம்ம பார்க்க போகிறோங்கிறது ஷார்ட் ஃபார்மில் இருக்குது. ஓகே, கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து இயர்லி கான்செப்டில் வந்து 3 இது பார்க்க போகிறோம். டொபாரியஸ் ட்ரைட்ஸ் அண்ட் நியூலேண்ட் ஆக்டைவ்ஸ் அண்ட் மெண்டலிவ் பீரியாடிக் டேபிள். ஸோ இவங்க 3 பேர்த்தையும் பற்றி இயர்லியில் இவங்க என்ன கான்செப்டை வச்சு எலமெண்ட்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட்டு மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் பொசிஷன் ஆஃப் ரேர் கேஸஸ் இதை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் பேஸ்டு ஆன் த குரூப்ஸ். இது வந்து என்னென்ன பிளாக்ஸில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, எஸ் பிளாக்கா, பி பிளாக்கா, டி பிளாக்கா ஆர் எஃப் பிளாக்காங்கிறத பார்ப்போம். அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேஸ்டு ஆன் யூசஸ், அது மெட்டல்ஸோட நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ஸ் அல்லாய்ஸ் இதோட யூசஸ்லாம் இதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, லெட் அஸ் மூவ் ஆன் டு த introduction part. Substance are formed by the combination of various elements. ஸோ நிறைய எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. All the elements are unique in the nature and ப்ராப்பர்ட்டி. ஸோ எல்லா எலமெண்ட்ஸும் ஒரே ப்ராப்பர்ட்டியில் இருக்காது. சில இதெல்லாம் யூனிக்காக இருக்கும், சில எலமெண்ட் யூனிக் மீன்ஸ் தனித்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டு கேட்டகரைஸ் தீஸ் எலமெண்ட்ஸ் அக்கார்டிங் டு தியர் ப்ராப்பர்ட்டிஸ் சயின்டிஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு லுக் ஃபார் அ வே. ஸோ சயின்டிஸ்ட்லாம் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு என்ன பண்ணாங்க, அதை ஒரு குரூப்ஸாக கிளாஸிஃபை பண்ணாங்க. இன் 1800 there were only 31 known elements. ஸோ 1800 31 எலமெண்ட்ஸை மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சு கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. பை 1865 their number become 63. ஸோ அதுக்கப்புறம் 31 இருந்தது. அதே 1865 நம்ம கண்டுபிடிச்ச எலமெண்ட்ஸ் வந்து 63. ஓகே, நவடேஸ் 118 எலமெண்ட்ஸ் ஹவ் பீன் டிஸ்கவர்டு. இப்போ நவடேஸில் 118 எலமெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு இன் பீரியாடிக் டேபிளில். ஓகே, as different elements were being discovered. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. சயின்டிஸ்ட் gathered more and more information about the properties of these elements. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த எலமெண்ட்டெல்லாம் வந்து அதோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா நம்மளால் ஈஸியாக அதை வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக படிக்கிறதுக்காண்டி. ஓகேவா, ஸோ 118 எலமெண்ட் இருக்குது. 180 எலமெண்ட்டே வந்து தனித்தனியாக நமக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸாக குரூப் அண்ட் பீரியட் வைஸாக பிரிச்சால் நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், லேர்ன் பண்ண முடியும். அதனால தான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க, ஷாப் போனால் அங்கே வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது. அந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஷேப் அண்ட் கலர் அதோட கேரக்டரை வச்சு ஒரு செட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி பிரிச்சிருக்கனால ஈஸியாக உங்களால் ஒன்று ஐடென்டிஃபை பண்ணி போய் எடுக்க முடியுது. இதே மாதிரி தான் எலமெண்ட்ஸும். ஸோ அதோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அட்டாமிக் மாஸ் ரேஞ்சஸை வச்சு ஒவ்வொன்றா தனித்தனியாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. So they found it difficult to organize all that was known about the elements. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக அண்ட் ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு. ஸோ அதை ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பேஸஸாக வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. they started looking for some pattern in their properties on the basis of which they could study such a large number of elements with allies. Let us discuss the concept of classification of elements proposed by various scientists from early to modern period. Let us see one by one. Early concept of classification of elements. Tropriner triads.
In 1817, ஜோஹன் உல்ஃபாங் ட்ரோப்ரைனர் எ ஜெர்மன் ஹெமிஸ்ட், இவர் வந்து ஒரு ஜெர்மன் ஹெமிஸ்ட், suggested a method of grouping elements based on their relative atomic masses. ஸோ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸஸாக பேஸ் பண்ணி குரூப்பிங் எலமெண்ட்ஸாக இவர் இது பண்ணியிருக்காரு. ஹி அரேஞ்ச்டு த எலமெண்ட்ஸ் இன்டு groups containing 3 elements each. ஸோ த்ரீயாக குரூப்பிங்காக பிரித்தார். ஹி கால்டு தீஸ் குரூப் அஸ் ட்ரேட்ஸ். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரேட்ஸ்ன்னு சொல்கிறோம். ட்ரை தட் மீன்ஸ் 3, நம்பர் 3 தான் நம்ம ட்ரைன்னு சொல்கிறோம். ஸோ ட்ரோப்ளைனர்ஸ் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, when the 3 elements in a trade are arranged in the ascending order of their atomic masses. The atomic mass of the middle element is nearly the same as average of atomic masses of the other 2 elements. ஸோ இவர் வந்து எலமெண்ட்டை த்ரீ எலமெண்ட்ஸ் இருந்தது ஒரு குரூப்பாக பிரிச்சிருந்தார். இந்த எலமெண்ட்டை வந்து என்ன பண்ணியிருந்தான்னா, ஃபஸ்ட்டு ஒன்றும் லாஸ்ட்டு ஒன்றும் இதை ரெண்டையும் வந்து ஆவரேஜ் எடுத்தோன்னா நமக்கு மிடில் உள்ள நம்பர் கிடைக்கும். ஸோ த்ரீ எலமெண்ட்டாக இவர் பண்ணியிருந்ததில் ஃபஸ்ட்டு எலமெண்ட், இப்போ எக்ஸாம்பிள் ட்ரேடு குரூப் 1 இருக்குல்ல, அங்கே எலமெண்ட் லித்தியம் இருக்குது பாருங்கள். லித்தியத்தோட அட்டாமிக் மாஸ் நம்பர் என்ன 6.9. அதே இது லித்தியத்தை எதோட ஆட் பண்ணுறாங்கன்னா தேர்டு எலமெண்ட்டு பொட்டாசியம். அப்போ லித்தியம் பொட்டாசியோட அட்டாமிக் மாஸ் நம்பர் 2 ஆட் பண்ணோம். அப்போ 6.9 ப்ளஸ் 39.1 இதை ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டால் நமக்கு மிடில் உள்ள சோடியத்தோட அட்டாமிக் மாஸ் நம்பர் 23 கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி இவர் கிளாஸிஃபை குரூப்பாக த்ரீயாக எலமெண்ட்டை பிரித்து அந்த கான்செப்டில் வந்து அரேஞ்ச் பண்ணார். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் த டோப்ரைனர்ஸ் லா ஆஃப் ட்ரேட்ஸ். ஸோ இந்த கொஷின் வந்து 2 மார்க் கொஷினில் கேட்கலாம். ஸ்டேட் டோப்ரைனர்ஸ் லா ஆஃப் ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்து எழுத தெரியணும். ஓகே, ஸோ டாப்பில் இந்த ரெட் கலரில் இருக்குல்ல, ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஆன்சர். ஓகேவா? when the 3 elements in a trade are arranged in the ascending order of their atomic masses, the atomic mass of the middle element is nearly the same as average of the atomic masses of the other 2 elements. ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த டேபிளை பாருங்கள். எலமெண்ட்டு கொடுத்துருக்காங்க, அட்டாமிக் மாஸ் கொடுத்துருக்காங்க, இதோட அரித்மெட்டிக் மீன் கொடுத்துருக்காங்க. ஸோ லித்தியம்ங்கிறது 7, அதோட அட்டாமிக் மாஸ் 7, அண்ட் பொட்டாசியத்தோட அட்டாமிக் மாஸ் நம்பர் 39. ஸோ இதை ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டால் நமக்கு என்னது சோடியத்தோட அட்டாமிக் மாஸ் நம்பர் 23 கிடச்சிருக்கு. ஸோ இந்த கான்செப்டை வச்சு தான் இவர் வந்து எலமெண்ட்ஸை வந்து பிரிச்சார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குளோரின், புரோமின், அயோடின். ஸோ குளோரின், அயோடின் ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டால் நமக்கு புரோமினோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு கால்சியம் அண்ட் பேரியம், அதோட அட்டாமிக் மாஸ் நம்பர் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டால் நமக்கு 88 ஸ்டான்டியமோட எலமெண்ட்டோட வேல்யூ நமக்கு கிடச்சிடும். ஓகே, ஸோ இந்த டேப்லெட் காலமில் இதை தான் உங்களுக்கு வந்து நான் அந்த டார்க் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்று இதை மட்டும் எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. லித்தியம் அண்ட் பொட்டாசியத்தை ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டால் 23 சோடியத்தோட நமக்கு அட்டாமிக் மாஸ் நம்பர் வேல்யூ கிடச்சிது. ஸோ த அட்டாமிக் மாஸ் ஆஃப் சோடியம் மிடில் எலமெண்ட் இஸ் 23. ஸோ இவர் வந்து 3 எலமெண்ட்ஸை பேஸ் பண்ணி கான்செப்டாக அதை வச்சு பிரிச்சதுனால தான் இதை வந்து தட் இஸ் கால்டு ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் லெட்டர் சி லிமிட்டேஷன்ஸ். ஸோ இவர் இந்த மாதிரி பிரித்ததுலேயும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, limitation of Dobryner's traits. Dobryner could identify only 3 traits from the elements known at that time, and all elements could not be classified in the form of traits. So 3 elements trace பண்ணுறப்ப சில எலமெண்ட்டுக்கு மட்டும் தான் இது வந்து ஒத்து போச்சு, எல்லா எலமெண்ட்டையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இது சரியாக ஒத்து வரல. ஸோ அதுதான் ஃபஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாயிண்ட், த லா வாஸ் நாட் அப்ளிகபிள் டு எலமெண்ட் ஹேவ் வெரி லோ அண்ட் வெரி ஹை அட்டாமிக் மாசஸ். ஸோ வெரி லோ அண்ட் வெரி ஹை அட்டாமிக் மாசஸுக்கு இந்த லா ஆஃப் இது வந்து நாட் அப்ளிகபிள், இது வந்து ஒரு அப்ளிகபிளாக இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் டோப்ரைனர்ஸ் ட்ரேட்ஸ். ஸோ திஸ் கொஸ்டின் ஆல்சோ ஆஸ்க் ஃபார் 2 mark question or detailed questions. Okay, what are the limitations of Dobryner's traits அப்படின்னு கேட்டால் இந்த லிமிட்டேஷன்ஸ் 2 பாயிண்ட்ஸை உங்களுக்கு எழுத தெரியணும். ஓகே, now next we are going to discuss about Newland's law of octaves. ஸோ நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டேவ்ஸில் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்
1866ல் ஜான் நியூலாண்ட் arranged 56 known elements in the increasing order of their atomic masses. ஸோ நியூலாண்ட் இவர் வந்து 56 எலமெண்ட்டுக்கு வந்து இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தியர் அட்டாமிக் மாசஸை பேஸ் பண்ணி இவர் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஹி அப்சர்வ்ட் தட் every 8 element has property similar to those of the first element, like the 8th note in an octave of music in similar to the first. ஆல்ரெடி யூ நோ தட் 56 எலமெண்ட்டை வந்து இவர் வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் அட்டாமிக் மாசஸை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க. ஆனால் அப்படி பிரிச்சுட்டு அது என்ன பண்ணியிருக்காருனா, இவர் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸும் 8th எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸும் சிமிலராக இருக்குது, அதாவது சேமாக இருக்குது. அந்த இதில் இவர் கான்செப்டில் பிரிச்சிருக்காரு. இது எப்படி இருக்குன்னா, நம்ம ஆக்டேவ் ஆஃப் இந்தியன் மியூசிக் சிஸ்டம் இஸ் ச ரி க ம ப த நி ஷா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாரில் ஸ்டார்ட் ஆகி திருப்பி எண்டிங் வந்து சாலே முடியும். ஸோ அந்த கான்செப்டில் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, எலமெண்ட்ஸை வந்து பிரிச்சிருக்காரு. So let us see the law of octaves. Every 8th element had properties similar those of the first element, like the 8th note in the octave of music in similar to the first. Indian music system is sa re ga ma ba da ni sa. The first and last notes of this octave are same. Sa sha அந்த பேஸை வந்து கான்செப்டாக வச்சு இவர் வந்து எலமெண்ட்ஸை வந்து பிரிச்சிருக்காருன்னு பார்த்தோம். See the table, Newland table of octaves. The element F that means fluorine is 8th. அது வந்து ஒரு 8th element, 8th வந்து place பண்ணியிருக்காங்க. From the element H that means hydrogen. Hydrogen வந்து ஃபஸ்ட்டில் வந்து place ஆயிருக்கு. Both they have similar properties. ஸோ இது ரெண்டுக்கும் வந்து சிமிலர் ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து நியூலாண்ட் வந்து பிரிச்சிருக்காங்க. 8 அதை தான் வந்து ஆக்டா தட் மீன்ஸ் 8. இதே டோப்ளைனஸ் பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ் 3 குரூப்பிங்கை வச்சு பிரிச்சாரு. பட் நியூலாண்ட் வந்து ஆக்டேவ்ஸ் 8 வச்சு கான்செப்டில் வந்து இவர் எலமெண்ட்ஸை வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. See the diagram. ஸோ இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இஸ் சிமிலர் ப்ராப்பர்ட்டி டு ஃப்ளோரின். லித்தியம் இஸ் சிமிலர் ப்ராப்பர்ட்டி டு சோடியம். பெல்லியம் இஸ் சிமிலர் ப்ராப்பர்ட்டி டு மெக்னீசியம். ஸோ இந்த கான்செப்டில் 8 வச்சு அதோட கான்செப்ட் எலமெண்ட்டை வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு. ஓகே, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், ஆக்டேவ்ஸ், லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். ஸோ 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், ஸ்டேட் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் அப்படின்னு கேட்டால் எழுத தெரியணும். Next, let us see the limitation of Newland's law of octaves. So இவர் சொன்னதிலே some limitations இருந்துச்சு. ஸோ அது என்னென்னு பார்ப்போம். First point, there are instances of 2 elements being fitted into the same slot. ஸோ 2 எலமெண்ட்டு ஒரே ஸ்லாட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் கோபால்ட் அண்ட் நிக்கல். See the table column, 4th ஒன்றில் பாருங்கள், கோபால்ட் அண்ட் நிக்கல் வந்து சேம் ஸ்லாட்டு சேம் இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு லிமிட்டேஷன்ஸாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. Next, let us see the second one. Some element totally dissimilar in their properties were fitted into the same group. சம் எலமெண்ட் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஸ்சிமிலராக இருந்துச்சு, ஒன்றுக்கு ஒன்று ஒத்தே போகலை. பட் அதெல்லாம் ஒரே குரூப்பில் வந்து ப்ளேஸ் ஆகிருந்தது ஒரு லிமிட்டேஷனாக இங்கே வந்து சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கோபால்ட், நிக்கல், பலேடியம், பிளாட்டினம் ஆர் இரிடியம் இந்த ராஃப் ஹாலஜன்ஸ். ஸோ இதெல்லாம் ஒரே குரூப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் டிஸ்சிமிலராக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு லிமிட்டேஷன். நெக்ஸ்ட் லெட் us see third one. The law of octaves was not valid for element that had atomic masses higher than that of calcium. ஸோ ரொம்ப ஹையராக இருக்க அட்டாமிக் மாசஸ்க்குரிய எலமெண்ட்டுக்கெலாம் இது என்ன பண்ணியது, இந்த லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் வந்து ஒத்து வரல. ஓகே, நெக்ஸ்ட் லெட் us see the 4th point. Newton's table was restricted to only 56 elements and did not leave any room for new elements. ஸோ இவர் வந்து கண்டுபிடிச்ச 56 எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் என்னது, இது வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக இருந்துச்சு. அதர் ஏதாவது புதுசாக ஒரு எலமெண்ட் கண்டுபிடிச்சா அதை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் பிளேஸ் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் 5th ஒன், டிஸ்கவர் ஆஃப் இன்னர்ட் கேஸஸ் லைக் நியான், ஆர்கான், ஹீலியம் இதெல்லாம் வந்து அட் லேட்டர் ஸ்டேஜ் மேட் த 9th எலமெண்ட் சிமிலர் டு த ஃபர்ஸ்ட் ஒன்.
ஸோ இவரோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் எயித் எலமெண்ட். ஸோ இதுதான் இவரோட கான்செப்ட். ஃபஸ்ட் எலமெண்ட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேமாக இருக்கும் எயித்து ஒனுக்கு. பட் இங்கே என்ன ஆகுதுன்னா இந்த இனட் கேஸஸில் நைன்த் எலமெண்ட் சிமிலர் டு த ஃபஸ்ட் ஒன். ஸோ நைன்த் எலமெண்ட் வந்து சிமிலர் டு த ஃபஸ்ட் ஒன். ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து சிமிலராக இருக்கிறது ஒரு லிமிட்டேஷன்ஸாக இங்கே சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நியான் பிட்வீன் ஃப்ளூரின் அண்ட் சோடியம். ஸோ வாட் ஆர் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் அப்படின்னு கொஷின் கேட்டால் இந்த 5 பாயிண்ட்டையும் நீங்கள் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see the third one, Mendeleev's periodic table. ஸோ இவர் தான் வந்து இன் 1869 ரஷ்யன் கெமிஸ்ட்ரி, இவர் வந்து ஒரு ரஷ்யன் கெமிஸ்ட்ரி. Dmitry Mendeleev observed that the elements of similar properties respect at regular intervals with the elements are arranged in the order of their atomic masses. ஸோ இவரும் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு எலமெண்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணார். பேஸ்டு ஆன் திஸ் ஹீ ப்ரொப்போஸ்டு த லா ஆஃப் பீரியாடிசிட்டி. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பீரியாடிசிட்டின்னு சொல்லணும். குரூப் அண்ட் பீரியட்ஸாக டிவைட் பண்ணுறது லா ஆஃப் பீரியாடிசிட்டி. வித் த ஸ்டேட் என்ன சொல்கிறாங்கன்னா த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் த பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் தியர் அட்டாமிக் மாசஸ். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து அதை பீரியாடிக் ஃபங்க்ஷன் இதை பண்ணி அட்டாமிக் மாசஸை பேஸஸாக வச்சு பீரியாடிக்கை வந்து பீரியாடிசிட்டி, இதை தான் என்னன்னு சொல்லுவோம், லா ஆஃப் பீரியாடிசிட்டி. Next, let us see the features of Mendeleev periodic table. It has 8 vertical columns called groups and 7 horizontal rows called period. வெர்டிக்கல் காலம்ஸை இவர் வந்து குரூப்ஸாகவும் ஹரிசாண்டல் ராஸை பீரியட்ஸாகவும் 7 பீரியட்ஸாகவும் இவர் வந்து தனித்தனியாக பிரித்து கிளாஸிஃபை பண்ணார். ஸோ இவர் தான் ஒன்லி பர்சன் அரேஞ்ச் த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன்டு குரூப் அண்ட் பீரியட்ஸ். And second point, each group has 2 subgroups A and B. ஸோ ஒவ்வொரு குரூப்லையும் A and Bன்னு தனித்தனியாக பிரிச்சிருந்தாங்க. ஆல் த எலமெண்ட்ஸ் அப்பியரிங் இன் எ குரூப் வேர் ஃபவுண்ட் டு ஹாவ் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ். மோர்லெஸ் எல்லாமே சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸை பேஸஸாக வச்சு மெண்டலீவ்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருந்தார் எலமெண்ட்ஸை. அண்ட் தேர்ட் பாயிண்ட், ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எலமெண்ட்ஸ் வேர் comprehensively classified in such way the element of similar properties were placed in the same group. ஸோ சேம் குரூப்பில் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளதா தனித்தனியாக ப்ளேஸ் பண்ணியிருந்தார். See the fourth point, it was noticed that certain elements could not be placed in their proper groups in this manner. ஸோ ஒரு ப்ராப்பர் பிளேஸில் வந்து நிறைய எலமெண்ட்ஸ் வந்து பிளேஸ் பண்ண முடியல. This reason for this way wrongly determined atomic masses. ஸோ wrongly determined இருந்துச்சு. Consequently those wrong atomic masses were corrected. இவர் கரெக்ட் பண்ணி எழுதினார். For example, the atomic masses of beryllium was known to be 14. ஆனால் மெண்டலீவ் rearranged it is was 9. ஸோ பெர்லியத்தோட அட்டாமிக் மாஸ் வந்து 9 வந்து இவர் அரேஞ்ச் பண்ணார். அண்ட் அசெண்டிங் பெர்லியம் ஏ ப்ராப்பர் பிளேஸ். ஸோ ப்ராப்பர் பிளேஸில் வந்து இவர் வந்து பிளேஸ் பண்ணார். ஸோ பெர்லியத்தோட அட்டாமிக் மாஸ் 14 இருந்ததை இவர் ரீசேஞ்ச் பண்ணி 9 அட்டாமிக் மாஸ், பெர்லியத்தோட அட்டாமிக் மாஸ் வந்து 9 கன்வெர்ட் பண்ணி அதுக்கு ஒரு ப்ராப்பர் பிளேஸ் பண்ணார். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், columns were left vacant for element which were not known at the time and their properties also were predicted. ஃபார் நிறைய எலமெண்ட்டுக்கு வந்து ரொம்ப வேக்கண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, திஸ் கேவ் மோட்டிவேஷன் டு எக்ஸ்பெரிமெண்ட் இன் கெமிஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் மெண்டலீவ் கேவ் நேம்ஸ் ஈக்கா அலுமினியம் அண்ட் ஈக்கா சிலிக்கான். ஸோ இந்த மாதிரி ஈக்கா அலுமினியம் அண்ட் ஈக்கா சிலிக்கான் இவர் நேம் மாற்றினார். டு டோஸ் எலமெண்ட்ஸ் விச் வேர் டு பி பிளேஸ்டு below aluminum and silicon respectively in the periodic table and periodicity their properties. The discovery of germanium later on during his lifetime proved him correct. ஸோ இந்த மாதிரி சம் சேஞ்சஸ்லாம் வந்து கொண்டு வந்தார். ஸோ அலுமினியத்துக்கும் சிலிக்காவுக்கும் ஈக்கா அலுமினியம் அண்ட் ஈக்கா சிலிக்கா அப்படிங்கிற நேம் வந்து வச்சு இவர் வந்து அந்த எலமெண்ட்டை ப்ராப்பர் பிளேஸ் பண்ணார் இன் பீரியாடிக் டேபிளில். See the Mendeleev periodic table. So it has 8 vertical columns called groups and 7 horizontal rows called periods. ஸோ அந்த மாதிரி பிரிச்சிருந்தாரு. அண்ட் அதுலேயே வந்து சப்ஸ் குரூப்லாம் ஒரே குரூப்பில் சப் குரூப்லாம் டிவைட் பண்ணியிருந்தார். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பியாக வந்து டிவைட் பண்ணியிருந்தார்.
ஃபார் எக்ஸாம்பிள் மெண்டலீஃப் வந்து சம் ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி ஜெர்மானியத்தை வந்து இது பண்ணார். ஸோ அதான் இங்கே டேபிள் காலமில் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ராப்பர்ட்டி மெண்டலீஃப்ஸ் ப்ரிடிக்ஷன் அண்ட் ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டி அதோட என்ன ரேட். அட்டாமிக் மாஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜெர்மானியம் அபவுட் 72 தான். ஸோ மெண்டலீஃப் கண்டுபிடிச்சது. ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா அது 72.59 மோரலஸ் சேம் தான். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பார்த்தீங்கன்னா 5.5 அண்ட் ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 5.47. கலர் வந்து டார்க் கிரே கலர் தான் அண்ட் ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா டார்க் கிரே கலர் தான். ஃபார்முலா ஆஃப் ஆக்சைடு வந்து ESO2 அதாவது வந்து சிலிக்கான் அப்படி இது ஜெர்மானியம் O2 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் குளோரைடு வந்து ESCl4 அண்ட் GeCl4 மோரார்லெஸ் மெண்டலீஃப் கண்டுபிடிச்சது சேமாக தான் இருந்துச்சு. ஸோ அதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெர்மானியத்தை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் பிளேஸ் பண்ணதுலேயும் சம் லிமிட்டேஷன்ஸ் இருந்தது. ஸோ அதான் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள். ஃபஸ்ட்டு ஒன், elements with large difference in properties were included in the same group. நிறைய டிஃப்ரென்ஸ் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒரே குரூப்பில் ப்ளேஸ் ஆயிருந்தது. இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் மெட்டல் லைக் காப்பர் அண்ட் சில்வர் இது வேர் இன்க்ளூடட் அலாங் வித் சாஃப்ட் மெட்டல்ஸ் லைக் சோடியம் அண்ட் பொட்டாசியம். ரொம்ப ஹார்டாக உள்ள மெட்டல்ஸ் எல்லாம் எதில் வந்து மிங்கிள் ஆயிடுச்சு, சாஃப்டாக உள்ள பொட்டாசியம் அண்ட் சோடியத்தோட மிங்கிள் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு லிமிட்டேஷன். அண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நோ ப்ராப்பர் பொசிஷன் குட் பி கிவன் டு த எலமெண்ட் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ எலமெண்ட் ஆஃப் ஹைட்ரஜனுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் பிளேஸ் வந்து கிடைக்கல. நான் மெட்டாலிக் ஹைட்ரஜன் வாஸ் பிளேஸ்ட் அலாங் வித் மெட்டல்ஸ் லைக் லித்தியம், சோடியம் அண்ட் பொட்டாசியம். ஹைட்ரஜன் வந்து ஒரு நான் மெட்டாலிக் எலமெண்ட்டு, பட் அது வந்து எதோட பிளேஸ் ஆயிருந்துச்சு, மெட்டல்ஸோட பிளேஸ் ஆயிருந்துச்சு. லித்தியம், சோடியம் அண்ட் பொட்டாசியம் குரூப்போட ஹைட்ரஜன் வந்து பிளேஸ் ஆயிருந்துச்சு. ஸோ ஹைட்ரஜனுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் பிளேஸ் கிடைக்கல. Next, third one, the increasing order of atomic mass was not strictly followed throughout. ஸோ அந்த இன்க்ரீசிங் ஆர்டரில் வந்து அட்டாமிக் மாஸ் ஸ்ட்ரிக்டாக வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ணல. இது வந்து ஒரு லிமிட்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கோபால்ட், நிக்கல் இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பர் இதாக இன்க்ரீசிங் இதில் இல்லை. ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா நோ பிளேஸ் ஃபார் ஐசோடோப்ஸ் இன் த பீரியாடிக் டேபிள். ஸோ பீரியாடிக் டேபிளில் உள்ள அந்த எலமெண்ட்ஸ் ஐசோடோபிக் எலமெண்ட்ஸ்லாம் ஒரு ப்ராப்பர் பிளேஸ் வந்து கிடைக்கல. இதுதான் வந்து லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் மெண்டலீஃப் பீரியாடிக் டேபிள். ஸோ திஸ் கொஸ்டின் ஆஸ்க் ஃபார் 5 mark questions. ஓகே. ஸ்டேட் லிமிட்டேஷன் ஆஃப் மெண்டலீஃப்ஸ் periodic table. Okay, today in this topic is over. Next topic I will send you later. Thank you.